இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செஸ் பசில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த பசிலை நீங்கள் வந்து அந்த பசில் பொசிஷன் வந்த உடனே வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கேல்குலேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அந்த பசில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. இப்போ அந்த பசிலை பார்க்கலாம் வாங்க. இந்த பசிலில் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மூவில் வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. ஆனால் இது வந்து ஒயிட்டோட மூவ். ஆக்சுவலாக ஒயிட்டால் இந்த பானை ஸ்டாப் பண்ண முடியும். இந்த பானை நாங்கள் ஸ்டாப் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து போர்ட்லேயோ இல்லை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயோ கேல்குலேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ட்ரிக்கியான ஒரு பசில் இது. ப்ளஸ் இது டைரெக்டாக உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ கட்டாயமாக நிறைய நேரம் நீங்கள் எடுத்து தான் நீங்கள் எதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இந்த பானை வந்து நம்ம வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ண பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பானை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. செக்கு கொடுத்துட்டும் நம்ம ஒன்றும் வர முடியாது. ஏன்னா ப்ரொமோஷன் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கனாக்கா பான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே வந்தால் திரும்ப ப்ரொமோட் பண்ண போகிறாரு. அதனால் இந்த பொசிஷனில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பான் ப்ரொமோஷனை அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீகாய் பண்ணி இந்த பொசிஷனை வின் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட்டை வந்து நீங்கள் B6 வச்சு செக் கொடுக்கணும். செக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிங் வந்து B8 வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் ஒரே மூவ், இந்த ஒன்லி மூவ் ஒர்க்கிங் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கு C3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக அவங்க பான் ப்ரொமோஷனை வந்து அலோவ் பண்ணுறோம். அலோவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குயினை ப்ரொமோட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் நைட்டு D7 போட்டு செக் வைக்கணும். அவங்க B5 ஸ்டே பண்ணாங்க, B7 இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன நடக்கும்ன்றதை காமிக்கிறேன். A8 இல்லை A7 போனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மூவ் தான். லெட்ஸே A8 போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செக்கு திரும்ப B5 வந்தே ஆகணும். இதை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். B7 டேரெக்டாக வந்தாலும் அதே கதை தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டீகாய் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இப்போது இந்த செக்குக்கு அவங்க வெட்டி தான் ஆகணும். வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நைட்டு D7 எதுக்கு செக் வச்சோன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அழகாக வந்து இந்த மாதிரி ஃபோர்க் பண்ணி நம்ம குயினை வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பானை வந்து குயின் பண்ணி கேமை முடிச்சிடலாம். நீங்கள் கட்டாயமாக இந்த பசிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா நம்ம பசில்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம பண்ண போகிறோம்.